என் அன்பு வணக்கம். ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுற மாதிரியான நானை நம்ம வீட்லேயே பண்ண முடியும். ரொம்ப சூப்பராக ஈஸியாகவும் பண்ணிட முடியும். உங்கள் வீட்டில் இருக்க தோசைக்கல்லையே நம்ம பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணாமல் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு நான் இப்போ ரெசிபி பண்ணும்போதே சொல்லிக்கிட்டே பண்ண போகிறேன். ஸோ அதனால் கவனமாக பார்த்துருங்க. வாங்க பார்க்கலாம். அரை டம்ளர் கெட்டி தயிரை நான் அளந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் அரை டம்ளர் தண்ணியையும் அளந்து சேர்த்துக்கிறேன். அதோட காய்ச்சி ஆற வச்ச பாலை 1/4 டம்ளர் நான் அளந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நான் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பையும் இதில் சேர்த்துக்கிறேன். அதோட 3 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்ல சர்க்கரைலாம் கரையிற வரைக்கும் நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் 2 டம்ளர் மைதா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டம்ளர் நான் கோதுமை மாவையும் சேர்த்துக்கிறேன். அப்படியே இதை மாவாக பிணைஞ்சிக்கலாம். ஆக்சுவலாக இதை வெறும் மைதா மாவில் தான் இதை பண்ணுவாங்க. வெறும் மைதாவாக இருக்க வேண்டாம்னு நான் கோதுமை மாவையும் போட்டு பண்ணுறேன். ஆனால் டேஸ்ட்டு, டெக்ஸ்சர், சாஃப்டில் எந்த குறையும் இதில் இருக்காது. இந்த மாதிரி நல்ல உருண்டு அப்படி நல்லா வரும்போது இதை அப்படியே எடுத்து நம்ம ஃப்ளாட் சர்ஃபேஸில் போட்டு இந்த மாதிரி இழுத்து அப்புறம் ரிவர்ஸ், இப்படி இழுத்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணி அப்படியே ஒரு 10 டைம்ஸ் பண்ணிவிட்டு என்னால் இது பண்ண முடியலையே அப்படின்னா நீங்கள் ஒரு சப்பாத்திக்கு மாவு பேசுவீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அப்படியே வச்சு பிணைஞ்சிட்டு அப்படியே ஷேப் பண்ணி வச்சா சூப்பராக இது ரெடி ஆகிடுச்சு. இந்த பவுலில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கவர் பண்ணிக்கணும். ஒரு வெட் கிளாத்தை எடுத்து அது மேலே போட்டு கவர் பண்ணிக்கலாம். கன்ஃபார்மாக 4 மணி நேரம் ஊறணும். அப்படி தான் நாங்கள் ஹோட்டலில் பண்ணுவோம். ஆனால் குறைஞ்சது 2 மணி நேரமாவது பண்ணிடணும். அப்போ தான் அந்த க்ளூட்டன் எல்லாமே சேர்ந்து ஒரு சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக இது வரும். அது கூட முடியாதுங்க அப்படின்னா கன்ஃபார்மாக 1 மணி நேரமாவது பண்ணி தான் ஆகணும். ஸோ 1 மணி நேரம் கழித்து இது என்ன பண்ணலான்னு நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் சொல்கிறேன். சூப்பராக எவ்வளோ அமேசிங்காக இருக்குது பாருங்கள். ஸோ இதை எடுத்து மாவை கொஞ்சமாக பிச்சிட்டு லேசாக கோதுமை மாவில் டஸ்ட் பண்ணி நம்ம அப்படியே உருட்டிக்கலாம். இப்படி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு மாவில் ஒன்று ஒன்றா எடுத்து இப்படி டஸ்ட் பண்ணி லேசாக பண்ணினா போதும். அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ரவுண்டு, அப்படி வரலைனாலும் பரவாயில்ல, இந்த திக்னஸுக்கு வந்துட்டால் போதும். ரொம்ப தின்னாக சப்பாத்தி மாதிரி பண்ணிடக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். அதுக்கப்புறமா கையை இப்படி வச்சு இதை லேசாக இப்படி இப்படி இழுத்து விட்டோன்னா இப்போ தெரியுதா அந்த ஹோட்டலில் நான் ஷேப்பு, அப்படியே இழுத்து விட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக கருப்பு எல்லையும் நான் தூவிக்கிறேன். நான் கொத்தமல்லி இலையையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு வாட்டி இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா இது நல்லா அப்படியே ஒட்டிக்கும். எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அப்படியே ஒரு இழுத்துட்டு இதை அப்படியே கையில் வச்சு இப்படி திருப்பிக்கணும். தண்ணியை லேசாக தொட்டு பின்புறம் ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கை வச்ச தோசைக்கல்லாக இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும் நான் பண்ணுறதுக்கு. இது நல்லா சூடாகிடுச்சு. எந்த பக்கம் தண்ணியை தேய்ச்சோமோ அந்த பக்கமே பொறுமையாக இந்த நானை அப்படியே தோசைக்கல்லில் போட்டுடலாம். போட்டுட்டு கைகளால் லேசாக ப்ரெஸ் அப்படி ஒரு 2-3 இடத்துல நீங்கள் பண்ணி அப்படியே விட்டுருங்க. நல்லா ஒட்டிக்கும். நம்ம பேக்கிங் பவுடர் போடல, பேக்கிங் சோடா போடல, ஈஸ்ட் போடல, எவ்வளோ ரம்யமாக சூப்பராக அப்படியே உப்பி இவ்வளோ பப்ளிங்காக சூப்பராக வருது பாருங்கள். இப்படி 1.5 மினிட்ஸில் இது நல்லா வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா எடுத்து அப்படியே தோசைக்கல்லை அப்படியே உல்ட்டா பண்ணி திருப்புங்க. நெருப்புக்கு நேர்முகமாக அப்படியே வச்சுட்டு ரொம்ப மேலேயும் படாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அப்படி வச்சு அப்படியே நானுக்கு எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்படியே மூவ் பண்ணி லேசாக மூவ் பண்ணி அப்படியே காட்டிங்கன்னா அப்படியே அது நல்ல கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக வந்துடும். இது எல்லா ப்ராசஸும் மொத்தமாகவே ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ளே தான் இது நடந்து முடிஞ்சிடும். அப்படியே பார்த்திங்கன்னா இப்போ நான் திருப்புறேன். எவ்வளோ கலர் பியூட்டிஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். திருப்பி இதை வச்சு நம்ம தோசை திருப்பியால் அப்படியே பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான நான் ரெடி. இது பிளெயின் நான். இதுலேயே பட்டரை தொட்டு அதை அப்படியே தடகினோன்னா
இதுக்கு பேர் பட்டர் நான். அடுத்த நான் போடுறது இதே தோசைக்கல்லில் திருப்பி போட்டுற முடியுமா? ஒரு துணியால் தொடச்சிட்டு அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணால் அட்டகாசமான அடுத்த நான் 3 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி.